சுக்கிரன் தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடியவர், குரு குழந்தையை கொடுக்கக்கூடியவர். இவங்க 2 பேரும் இணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அடுத்த சந்ததின்னு சொல்லப்படக்கூடிய சந்ததியினுடைய விருத்தி. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் யூ சேட் சுக்கிர தசா குரு புக்தி நாட் ஓகே ஃபார் ரிலேஷன்ஷிப், பட் ஆஃப்டர் 13 and 8 months, ஓகே 13 வருஷம் 8 மாசத்துக்கு பிறகு சுக்கிரதசா சனி புக்தி வில் மேக் த ரிலேஷன்ஷிப் ஓகே பேக் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னது, குரு தசை சுக்கிர புக்தி வந்து சுக்கிரதசை குரு புக்தியில வந்து இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வரும், அது குரு சுக்கிரதசை சனி புக்தியில சரியாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் ஜோதிடம் வந்து ரொம்ப வேற மாதிரி. எல்லா சுக்கிரதசை குரு புக்தியும் எல்லா குரு தசை சுக்கிர புக்தியும் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணுதான்னு கேட்டா, இல்லைங்க அப்படிலாம் எனக்கு பண்ணலையேன்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாரு. சரி, ஏன் இந்த மாதிரியான விஷயம் இருக்கு? சுக்கிரன் தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடியவர், குரு குழந்தையை கொடுக்கக்கூடியவர். இவங்க 2 பேரும் இணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அடுத்த சந்ததின்னு சொல்லப்படக்கூடிய சந்ததியினுடைய விருத்தி. அதனாலதான் 2 பேரும் சுபர். இவர் வந்து தாம்பத்தியத்துக்கு காமத்துக்கு குரு, இவர் குழந்தைக்கு பணத்துக்கு குரு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல வரும்பொழுது சில பிரிவுகள் வருது. ஓகே, இந்த பிரிவுகள் எந்த மாதிரியான பிரிவுகள்? இங்கதான் விஷயம் இருக்குங்க. வேலைக்காக 3 வருஷம் வெளியில தள்ளி போக போறீங்களா? ஆரோக்கிய குறைபாடுனால தள்ளி இருக்க போறீங்களா? இல்ல கோர்ட் கேஸ் டிவோர்ஸ்ன்றதுனால தள்ளி இருக்க போறீங்களா? இல்ல பிரேக்கப் மாதிரியான விஷயங்கள் வருதா? இல்ல உயிரிழப்பு மாதிரியான விஷயம் வருதா? இது எல்லாம் அந்த அந்த காலகட்டத்துல வருது. இதுல இன்னொரு விஷயம் தெரியுங்களா? சில பேருக்கு சஷ்டாஷ்டகமான சுக்கிரதசை குரு புக்தி, குரு தசை சுக்கிர புக்தி இந்த பிரச்சனையே பண்ணாது. இந்த இடத்துல சஷ்டாஷ்டகம் தேவைப்படுது. நேரடி தொடர்புல நம்ம என்ன சொல்றோம்? சனியும் சூரியனும் சஷ்டாஷ்டகமா இருந்தா நல்லது, குருவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகமா இருந்தா நல்லது, புதனும் செவ்வாயும் சஷ்டாஷ்டகமா இருந்தா நல்லது, சனியும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமா இருந்தா நல்லது. இந்த சஷ்டாஷ்டக அமைப்புகள் அவர்களால நேரடியாக ஒருத்தரை தொடர்பு கொண்டு கெடுக்க முடியாது அவங்களுடைய காரகத்தை அப்படின்றதுனால இந்த சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல ஒரு விதிவிலக்கு வந்துருது. அப்ப இந்த இடத்துல வயதுக்கு ஏற்ற மாதிரியான தன்மைகளும் உங்களோட பிறந்த ஜாதகத்துல குரு தசை சுக்கிர புக்தி, சுக்கிர தசை குரு புக்தி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, இதுல இவங்க 6-8 இருக்கிறாங்களா, இல்ல லக்னத்துக்கு படி அவங்களுக்கு 6-8 அமைப்புகள் இருக்கா, இல்ல லக்னத்துக்கே 8ல இருக்கிறாங்களா, இதெல்லாம் கணக்குல வரும். ஒருவேளை சுக்கிரன் 8ல இருக்கிறாருங்க, சுக்கிரதசை முழுக்க எதிர்பாலினம் ஆப்போசிட் ஜெண்டர், நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பாலின அமைப்புகள்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களால சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 நாள் முன்னுக்கு ஒரு கேள்வி, மிதுன லக்னம் 3ல சனியோட சேர்ந்து சிம்மத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிரன் ஒருத்தர் கேட்டாரு. இந்த சுக்கிரதசை வந்து புண்ணியமே இல்லை, சுக்கிரதசையில கடுமையான மன அழுத்தங்கள், பிரிவுகள், வேதனைகள் தான் அவருக்கு இருக்குமே தவிர சுக்கிரதசை பாடா படுத்திக்கிட்டு இருக்கும். ஏன்டா சுக்கிரதசை வந்ததுன்னு இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியான விஷயம் இல்லை. இப்போ உங்களுடைய திரும்ப கேள்வி, பிரதர் சுக்கிரதசையில் இப்போ இது ஒரு லக்னப்படியே வந்துடும். மிதுன லக்னமா இருந்தா சுக்கிரதசை சனி புக்தி ஏதோ ஒரு வகையில நல்லது பண்ண ட்ரை பண்ற லக்னம். அதே சிம்ம லக்னம் கடக லக்னமா இருந்தா சுக்கிரதசை சனி புக்தி எந்த மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்து இன்னும் கொஞ்சம் பிளான், ரூம் போட்டு பிளான் பண்ற மாதிரியான விஷயத்த சனி பாபத்துவமாக இருந்தால் செய்வாரு, சனி சஷ்டாஷ்டகமா இருந்தா மறுபடியும் செய்வாரு. குருவும் சஷ்டாஷ்டகமா இருக்கிறாரு, சனியும் சஷ்டாஷ்டகமா இருக்கிறாருன்றப்ப சிம்ம லக்னத்துக்கு கண்டிப்பாக 6-8ஆம் தன்மைகள் நடக்கும். எதன் வழி நடக்கும்? சுக்கிரனுடைய காரகத்தின் வழி நடக்கும். சுக்கிரனுடைய காரகம் என்னது? ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், ஆப்போசிட் ஜெண்டர் மாதிரியான உயிர் காரகத்தில் முதலில் நடக்கும். ஓகேங்களா? அப்ப இதனோட அமைப்புகள்ல இருக்கும். ஒருவேளை 30 வயசுக்குள்ள இந்த எல்லாம் முடிஞ்சிருதுங்க, லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் நல்லா இருக்கு, 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு, நேர்வலு பெற்றிருக்கிறாரு, அவரே வந்து 7லயோ 11லயோ இருக்கிறாருன்ற பட்சத்துல திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாம வேலைக்காக பிரியக்கூடிய தன்மைகள் சுப பிரிவா பிரிவீங்க. சுப பிரிவு இருக்குல்ல, வேலைக்காக போறாருங்க, டிரான்ஸ்ஃபர் வாங்கி போறாருங்க, ப்ரொமோஷன் ஆகி போறாருங்க, இதுவும் பிரிவு தானுங்க. ஏன் ஒரு அந்த பிரிவுன்றது மோசமா பார்க்கணும்? பிரிவுகள் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான பிரிவுன்றத 2 பேர் ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது தெரியும். இதுல கோச்சார சனி பகவான் வரும் பொழுது கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவார். அவருடைய கடுமைன்றது என்னது? வலுக்கட்டாயமாக பிரிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாதிரி சங்கடமான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி பிரிக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கிய குறைபாடுகளால தாம்பத்தியம் இல்லாத நிலை, இந்த மாதிரியான தன்மைகளை செய்வார். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.